எப்படி ஒரு கெரியர் ஷிஃப்ட் பண்ணுறது, எதுக்காக ஒரு கெரியர் ஷிஃப்ட் பண்ணணும், அண்ட் கெரியர் ஷிஃப்ட் பண்ணுறதும் ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறதும் ஒன்றா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நம்ம நிறைய டைமில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து காலையில் 8 மணிக்கு வேலைக்கு கிளம்புறோம், லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோம் அண்ட் வேலை முடிக்கிறோம், மறுபடியும் 6 o'clock ரிட்டர்ன் வரும். இந்த ப்ராசஸில் எனி டைம் உங்களுக்கு வந்து எதுக்கு இந்த வேலையை பண்ணுறோம், நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் நமக்கு அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு இந்த என்வாயர்மெண்ட்டே நமக்கு செட் ஆக மாட்டேங்குது, ஆர் இந்த வேலையை லைஃப் லாங்காக பண்ணி தான் நம்ம சம்பாதிக்கணுமா, இந்த வேலைக்கு தேவைப்படுற ஆட்டிடியூட் நம்மக்கிட்ட இல்லையே, ஆர் இதோட வேல்யூஸ் வந்து நம்மளோட வேல்யூஸ்க்கு மேட்ச் ஆகலையே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் ஜாப்ல ஆர் கெரியர்ல ஒர்க்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இஃப் யூ திங்கிங் லைக் தட், நீங்க மட்டும் அந்த மாதிரி திங்க் பண்ணல, நிறைய பேர் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் அதை தாண்டியும் வந்திருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு ஒரு கெரியர் ஷிஃப்ட் வேணுமா, ஜாப் ஷிஃப்ட் வேணுமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியணும். ஃபார் தேட் யூ ஷுட் நோ வாட் இஸ் அ கெரியர் அண்ட் வாட் இஸ் அ ஜாப். ஜாபுங்கிறது காசு கொடுக்குறீங்களா, இந்த வேலையை நான் பண்ணி கொடுக்குறேன், இதை நான் நல்லா பண்ணேன்னு நீங்கள் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சொல்லலைனாலும் பிரச்சனை இல்லை, காசு கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஜாப். கெரியர் இஸ் சம்திங் யூ ஒர்க் வித் யோர் பேஷன் அண்ட் லவ். இது நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நாளே வந்து ஓடாது அண்ட் யூ ஃபீல் ஸோ கில்ட்டி ஆஃப் நாட் டூயிங் இட் குட். அப்படிங்கும்போது தட் இஸ் அ லாங் டேர்ம் திங். அது உங்களோட கெரியராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அஃபெக்டிங் யூ. இஃப் யூ டோன்ட் டூ இட் குட், தட்ஸ் அஃபெக்டிங். ஆனால் ஜாபில் சொல்லும்போது ஓகே நான் அடுத்த டைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போக முடியும். ஸோ தட் இஸ் அ சிம்பிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாப் அண்ட் கெரியர். ஸோ என்னோட கதையில் ஆர் என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் எப்படி கெரியர் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்பர் 1, ஐ ஹேட் மோட்டிவேஷன் டு கோ டு மை கிளினிக். ஸோ நான் ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்குது அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு, என் ஸ்கில்ல நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதோட ஜாபோட வேல்யூஸ் வந்து எனக்கு மேட்ச் ஆகலை. ஸோ மை வேல்யூ ஆர் மை தாட் இஸ், ஒரு ஹெல்த் சர்வீஸை ஒரு மணி வேல்யூவில் கொடுக்குறது அப்படிங்கிறது திட்ஸ் மை அகெயின்ஸ்ட் மை வேல்யூ அண்ட் அகெயின்ஸ்ட் மை ஆட்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு ரூட் கெனால் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு கெட் தெம் 4,000. அதுதான் எனக்கு வந்து நான் வேலை பார்க்குற கிளினிக்கில் கோட் பண்ணியிருக்காங்கன்னா தென் ஐ ஹேவ் டு கெட் தட் 4,000. அது வந்து நான் அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4,000 ஆகும், கொடுக்குறதுனா நான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் மானிட்டைசேஷன். பிஸ்னஸ் அண்ட் டென்டல் மாடலில் அது ரொம்ப காமன் அண்ட் எவ்ரி ஒன் டூயிங் இட். பட் ஒரு ஹெல்த் சர்வீஸை மானிட்டைஸ் பண்ணி அதை நெகோஷியேட் பண்ணி அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் மை ஆட்டிடியூட் அண்ட் இட்ஸ் அகெயின்ஸ்ட் மை வேல்யூ. ஸோ அந்த பாயிண்ட்ல ஐம் டேக்கிங் அ டெசிஷன். ஓகே, இதை வந்து நம்மளால லாங் டேர்ம் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே அப்போ நம்ம வேறு என்ன பண்ணலாம், ஆர் இந்த ஜாப் மாதிரி நான் அடுத்த ஜாபுக்கு போனாலும் இதே ப்ராசஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் அந்த ஜாப் ஷிஃப்ட்டுங்கிறது எனக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. தட்ஸ் வென் ஐம் டேக்கிங் அ கெரியர் ஷிஃப்ட். ஸோ கெரியர் ஷிஃப்ட் பண்ணும்போது நேராக ஓகே இந்த கெரியரை முடிச்சிட்டோம் அடுத்த கெரியர் போகலாம் அப்படின்னு தோண வாய்ப்பே கிடையாது. ஸோ என்ன பண்ணோன்னா, ஐ ரோட் இப்போ நான் கரண்ட்டாக இருக்க ஜாபில் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு நான் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூ திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கிங் வித் பீப்புள். ஸோ ஒரு லே பர்சன் வராங்க, அவங்க கிட்ட பேசுகிறோம், அதை புரிய வைக்கிறோம், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம் அண்ட் தே ஆர் கெட்டிங் மோட்டிவேட்டட் டு டூ அ ட்ரீட்மெண்ட். ஸோ தட் இஸ் ஸ்ட்ராங் பாயிண்ட் ஆஃப் மீ. என்னால் ஒரு பேஷண்ட்டை வந்து அட்வைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஹெல்த் கண்டிஷனை புரிய வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்ல முடியுது அப்படிங்கிறது இது வெரி ஸ்ட்ராங் குவாலிட்டி ஆஃப் மீ. அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. அண்ட் டாக்கிங் டு நியூ பீப்புள் எவ்ரி டே. ஸோ டெய்லி டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ் நம்மளோட அந்த கிளினிக் வந்தப்போ ஸோ அவங்களோட டெய்லி டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது இட் வாஸ் வெரி நைஸ். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஐ ஃபெல் இட் வாஸ் ரியலி குட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக என்னோட கரண்ட் கெரியர்லையும் கரண்ட்டாக நான் பண்ணிட்டு இருக்க ஜாப்லையும் ரொம்ப பிடிச்சி பண்ண வேலை அப்படின்னு நான் எழுதி வச்சேன். ஸோ அதை எழுதும்போது இது ரிலேட்டடாக என்ன ஃபீல்டு இருக்குது. ஸோ பேசிக்லி ஒரு ஹெல்த் ஃபீல்டில் படிச்சிருக்கோம் அண்ட் ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஹெல்த் ஃபீல்ட். ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா அண்ட் அதில் இந்த 2 பாயிண்ட்டும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது 2யும் ரிலேட் பண்ணி ஐ ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் ஃபார் ஃபீல்ட்ஸ் விச் வில் சூட் மீ. அப்படி பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் பப்ளிக் ஹெல்த் இஸ் ஒன் திங் விச் ஹேஸ் ஹெல்த் டு இட், விச் ஹேஸ் பப்ளிக் கம்யூனிகேஷன் டு இட், விச் ஹேஸ் ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இது எல்லாமே கலந்த ஒரு செட்டப்பாக அந்த கெரியர் வந்து எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் தட்ஸ் வென் ஐ எம் ரிசர்ச்சிங் அண்ட் ஐ எம் சூஸிங் தட் கெரியர். ஸோ அதை சூஸ் பண்ணும்போது டிரெக்டாக அதுக்குள்ளே போயிட்டு ஓகே இது முடிச்சாச்சு, இந்த இதெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக போய் பப்ளிக் ஹெல்த்தில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஜாயின் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் ஆஃப்டர் ரிசர்ச்சிங் டாப் பீப்புள். உங்கள் சீனியராக இருக்கலாம், ஒரு உங்கள் வேலையில் அவங்களோட சீனியராக இருக்கலாம், இல்லை அவங்க கலீகாக இருக்கலாம், அவங்க ஏதாவது ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம், சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ கோ டு லிங்க்டின் ப்ரொஃபைல், செக் பண்ணுங்கள் இந்த ஃபீல்டில் வேறு யார் யார் இருக்காங்க, எனி மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, யார்கிட்டயாச்சும் காண்டாக்ட் பண்ண முடியுமா, செக் பண்ணி டாக் வித் தெம் அண்ட் தென் அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்
ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் அதில் இருக்குது, ஒரு சின்ன அப்ஸ்கில்லிங் டெக்னிக் இருக்குது அதில் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இஃப் யூ ஃபீல் யூ லைக் இட் ஸோ மச், தென் யூ கேன் பி லிட்டில் பிட் கான்ஃபிடென்ட் தட் இது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். the most important thing is டெசிஷன் வந்து உங்களதாக தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம், பட் அவங்களோட டெசிஷன் வந்து சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கும்போது டென்டலே நல்லா சம்பாதிக்க முடியும், இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்த்தோன்னா அதுலேயே சம்பாதிக்க முடியும், இப்போ எதுக்கு இதில் போகிற, இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் வந்து எங்கே போய் முடியும்னு தெரியாது, நான் தான் வந்துட்டேன் நீ போகாத அப்படியும் சொல்லுவாங்க. பட் டேக் யூர் ஓன் டெசிஷன். அந்த டெசிஷனை அவங்க சொல்கிற டெசிஷனை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டூ யுவர் ஓன் ரிசர்ச், ட்ரை with small steps and take your decision. அது ரொம்ப important. So for concluding this, நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ப்ளீஸ் நோட் டவுன் and this will be very helpful for you. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு கெரியர் ஷிஃப்ட் தேவையா ஜாப் ஷிஃப்ட் தேவையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் தென் ரிசர்ச். ஸோ உங்களோட ஜாபில் உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எது அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணிவிட்டு அந்த பிடிச்ச திங்கையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேஷனையும் கலந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல்டு இருக்கா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. ஆஃப்டர் ரிசர்ச்சிங் அனலைஸ். ஸோ இந்த ரிசர்ச் படியும் நீங்கள் நோட் டவுன் பண்ண பாயிண்ட்ஸ் படியும் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி எதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஆஃப்டர் தட் டாக் வித் பீப்புள். ஸோ ஆல்ரெடி அந்த கெரியர்லேயோ அந்த ஜாப்லேயோ அந்த ஃபீல்ட்லேயோ ஒர்க் பண்ணிட்டு பீப்புள் கிட்ட பேச ஆரம்பிங்க. அண்ட் இஃப் திஸ் சே எனி திங்க் அபவுட் இட். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஸோ அதில் ஏதாவது சின்ன கோர்ஸ் இருக்குது, சின்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன டெக்னிக்ஸ் டு லேர்ன் இருக்குது அப்படின்னா யூடியூப்லேயோ ஒரு சின்ன பிளாட்ஃபார்மில் ஸ்டார்ட் லேர்னிங் இட். அண்ட் இஃப் யூ ஃபீல் இன்ட்ரெஸ்டிங் தென் டேக் யுவர் ஓன் டெசிஷன். மித்தவங்க உங்கள் கெரியரையோ உங்கள் சேஞ்சையோ உங்கள் ஷிஃப்டையோ டிசைட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் டேக் யுவர் டெசிஷன் வெதர் யூ ஷுட் சேஞ்ச் இட், ஷிஃப்ட் இட் ஆர் நாட் அப்படிங்கிற டெசிஷனை நீங்களாக எடுங்க. ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், இது எல்லாத்த விட இட்ஸ் நெவர் டூ லேட். நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணணும் டிசைட் பண்ணாலும் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு சேஞ்ச். டோன்ட் திங்க் இட்ஸ் லேட். நான் ஆல்ரெடி 30 முடிச்சிடுச்சு, ஆல்ரெடி 35 முடிச்சிச்சு, இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு திங்க் பண்ணவே தேவையில்ல. பிகாஸ் தெர் ஆர் மெனி பிஸ்னஸ் பீப்புள், தெர் ஆர் மெனி கெரியர் சேஞ்ச் ப்ரொஃபஷனல்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் ஒரு லேட் பாயிண்ட் ஆஃப் டைமில் கூட பிஹெச்டி பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் இஃப் தே ரியலி லவ் டு டூ வாட் தே ஆர் டூயிங். ஆல்சோ நிறைய ரூமர்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஃபாலோ யுவர் பேஷன் அப்படிங்கிற நிறைய ரூமர்ஸ் கேட்பீங்க. பட் ஜஸ்ட் ஃபாலோ த பேஷன் இஸ் நாட் கோனா ஒர்க் ஜஸ்ட் லைக் தட். To know more about it, watch my next episode to find out why you should not just blindly follow your passion.